ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். பரமசிவனுக்கு பிரம்மனுடைய 5வது தலையை வெட்டியதால் வந்த தோஷம் கேளுங்கள். பிரம்மா ஒரு பொய்யை சொன்னார் என்று அவருடைய 5வது சிரசை வெட்டிவிட்டார் பரமசிவன். வெட்டிய உடனே அந்த தலை சிவனுடைய கையிலிருந்து விடுபடாமல் அவருடைய கையிலேயே ஒட்டி கொண்டது. உடனே சிவன் அக்னி தேவனை அழைத்து இந்த பிரம்ம கபாலத்தை எரித்து சாம்பலாக்கி விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் அக்னி தேவன் எவ்வளவு முயற்சித்தாலும் அதை பஸ்மம் ஆகவில்லை. பிறகு பரமசிவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கேட்டார், சிவா, நீ பிரம்மனுடைய தலையை துண்டித்ததால் பிரம்மஹத்யா பாதகம் என்ற தோஷம் ஆகிவிட்டது. ஆகையால் அந்த தோஷம் போவதற்கு நீ பிக்ஷை எடுக்க வேண்டும். நீ பிக்ஷை எடுக்கும்போது அந்த கபாலம் எங்கே உன் கையை விட்டு விலகி கீழே விழுகிறதோ அங்கே உனக்கு தோஷம் முற்றிலும் விலகும் என்று சொல்வார். ஸ்ரீ மகாவிஷ்ணு சொன்னதைப் போல பரமசிவன் பிச்சாடனத்துக்கு புறப்பட்டு சென்றார். ஆனால் யார் எவ்வளவு பிச்சை போட்டாலும் அந்த கபாலம் கொஞ்சமும் நிரப்ப முடியவில்லை. அப்படி பிச்சை எடுத்து எடுத்து பரமசிவன் ரொம்ப அலுப்பாகி விட்ட சிவன் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாளாக கொலுவிருக்கும் தமிழகத்தில் இருக்கும் திருகனையாறில் லக்ஷ்மி தேவி அபரிமிதமான செல்வத்தை அந்த கபாலத்தில் போடுவாள். உடனே அந்த கபாலம் நிறைந்து சிவனுடைய கையில் இருந்த பிரம்ம கபாலம் கீழே விழுந்து விட்டதால் சிவனுக்கு வந்த பிரம்ம ஹத்யா பாதகம் தோஷம் முற்றிலும் விலகிவிடும். அதனால கொலை செய்தால் அந்த பரமசிவனாக இருந்தாலும் தண்டனையை தப்பிக்க முடியவில்லை. தயவு செய்து நீங்கள் கொலை கொலை கொள்ளை என்ற பாதகங்கள் செய்யாதீர்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஜெய் ஹிந்த்.